இதுதாங்க தலைவர். இந்த மாதிரி தலைவரை தாங்க நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இத்தனை வருஷமா. இந்த மாதிரி நம்ம கூட சேர்ந்து ஒருத்தர் நிற்க மாட்டாரா, மக்களில் ஒருத்தர் நிற்க மாட்டாரா? இந்த சாக்கடை துரைமுருகன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, அதாவது மக்களை வர வச்சு பார்க்குறவனா ஒரு தலைவனான்ட்டு. மக்கள் சொல்கிறாங்களா தம்பி நான் உன்னை பார்க்க வரேன்ட்டு? எந்த மக்கள் ஒரு தலைவனை பார்த்து அந்த மாதிரி சொல்லியிருக்கேன், நான் உங்களை பார்க்க வரேன்? இதுலேருந்தே உனக்கு தெரிய வேணா அவர் மக்களில் ஒரு தலைவர்ன்ட்டு. இந்த நிகழ்வு ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக இருந்தது. நிறைய போஸ்ட் எல்லாம் பார்த்தேன், விஜயன் அழுதாரு, மன்னிப்பு கேட்டார், நிறைய மூலையில் நிறைய போடுறாங்க. எது ஒஃபிஷியல்ன்ற நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அதிகாரபூர்வமாக அங்கே இருக்கிற மக்கள் சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ நிறைய அந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது, 2-3 ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது நம்மளே சொல்லியிருந்தோம் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. நேற்றே பார்த்தீங்கன்னா தலைமையிலேருந்து வந்துச்சு, எந்த ஃபோட்டோஸ் எந்த வீடியோஸ் வந்தாலும் ஷேர் பண்ணாதீங்க, இது நம்மளோட நிகழ்ச்சி கிடையாது, இது வந்து விஜயன்னா அவங்கள பார்க்கணும்னு விரும்பினார், அவங்க வீட்டுக்கு போக முடியாதனால மண்டபத்தில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம், சுற்றுப்பயணத்தை பற்றி அதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சைட்லேருந்து யாருமே, தமிழக வெற்றிக்கழகம் சைட்லேருந்து யாருமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பெருசாக ப்ரொமோட் பண்ணவே இல்லை. மீடியா சைட்லேருந்து வர விஷயத்தை தான் நம்ம சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கோமே தவிர மற்றபடி நமக்கு எதுவுமே தெரியல, என்ன நடந்தது என்ன போச்சு. கட்சி நிர்வாகியாக இருக்கிற எனக்கே எதுவும் தெரியலன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவு க்ளோஸாக இந்த நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு துயரம் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. அதனால் இன்னும் கவனமாக, கோர்ட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களுக்கு எப்போவுமே முன்னாடி நாள் தான் பர்மிஷன் கொடுக்குறாங்க, கொஞ்சம் பர்மிஷனை மட்டும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொடுத்தா பாதுகாப்பு நாங்கள் பக்காவாக பண்ணிவிடுவோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்காமல் நாங்கள் பார்த்துப்போம். அந்த மாதிரி கோர்ட்டில் கூட நம்ம பேசியிருக்கோம். நீங்கள் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நீதிமன்றத்துலேருந்து வந்து லிஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ நான் போடுறேன். ஸோ நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் நேற்று நான் போட்ட வீடியோ கீழே சொன்னீங்க, ப்ரோ இதுதாங்க ப்ரோ கரெக்டு, இதுவே அவர் கரூர் போயிருந்தானா அந்த 41 வீட்டுக்கு போகும்போது 2 வீட்டுக்கு போகும்போது 3வது வீட்டில் விஷயம் தெரிஞ்சு அங்கே பார்த்தீங்கன்னா திமுக சைட்லேருந்து வேறு யாருன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது இடையூறு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விஷயம் அதோட நின்று போயிருக்கும், அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காது. இல்லை அவர் கரூர்லேயே மண்டபம் போட்டிருந்தா அங்கே கூட்டத்தை கூட்டி அதுக்குள்ளே யாராவது விட்டு கல்லை தூக்கி வீசுறது, செருப்பை தூக்கி வீசுறது, கொலையாளி நீ உன்னால தான் என் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டுக்காக யார் வேணா உள்ளே வந்து நடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படின்னும் போது கரெக்டாக ஆளுங்களை செலக்ட் பண்ணி யார் யாருன்னு நமக்கு தெரியும், அவங்கள அழகாக கூப்பிட்டு வந்து ஒரு க்ளோஸ் சோர்ஸ் மூலிமா உட்கார வச்சு பேசுறது. விஜய் மனம் விட்டு பேசுவார், அவங்களும் மனம் விட்டு சொல்லுவாங்க, கொடுத்துட்டு வந்த மனு எல்லாமே அவர் வாங்கியிருக்காரு. இதுதாங்க நமக்கு தேவை. ஸோ இதுதான் உண்மையான விஷயம்னு சொல்லலாம். இது வெறும் பப்ளிசிட்டிக்கு நான் உங்களை மீட் பண்ணிட்டேன்றது பப்ளிசிட்டிலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை? இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் குடும்பத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் இந்த தவறு நடக்கக்கூடாது, நீங்கள் என் குடும்பத்தில் ஒருத்தர்னு சொல்லி இந்த ஈவெண்ட்டு முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த விஷயத்தில் விஜய் நான் பண்ணது ரொம்ப கரெக்டுன்னு தோணுது. கரெக்டாக நியாயமாக ஒரு தலைவர் என்ன பண்ண வேண்டுமோ, புது பொலிட்டீஷியன் சொல்லுவோம்ல, நியூ ஏஜ் பொலிட்டீஷியன்ஸ், அது அவர் மூலியமாக நான் பார்க்குறேன்.